வெல்கம் டு 7 மினிட் இன்ஃபோ. பொதுவே நம்ம நிறைய ஜெனர்ல படங்கள் எல்லாமே பார்த்திருப்போம். கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேட்டிவ், அப்புறம் மெலோட்ராமா, ஆர்ட், இப்படி ஏகப்பட்ட ஜெனர்ல படங்கள் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். பட் பிலிம் நாயர், நியோ நாயர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு ஜெனர் கேள்விப்பட்டாலே பிலிம் நாயரா அப்படின்னா அப்படின்னு சொல்லிதான் நம்ம எல்லாம் பல பேருமே கேட்போம். இதுக்கு காரணம் தமிழ்ல ரொம்பவே கம்மியான அளவுல தான் இந்த ஒரு ஜெனர்ல வந்துட்டு படங்கள் வந்திருக்கு. அந்த படங்களுமே வந்துட்டு வந்த காலகட்டத்துல பெரிய வரவேற்பு எதுவுமே கிடைக்கல. இப்போ ரீசெண்டா தான் கொஞ்சம் ட்ரெண்டிங்ல வந்துச்சு. சோ இந்த ஜெனர் என்ன, எப்படி உருவாச்சு, இதுக்கான பேஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பேரு அஸ்வந்திதா. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. சோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த பிலிம் நாயர்ங்கிற ஜெனர் வந்துட்டு தமிழ் சினிமாஸ்க்கு மட்டும் இல்ல, இந்தியன் சினிமாஸ்க்கே ரொம்பவே புதுமையான ஒரு ஜெனர் தான். இந்த ஜெனர்ல வந்துட்டு அதிகமா படங்கள் எடுக்காததுக்கு காரணம் நம்ம மக்கள் வந்துட்டு மூவிஸ வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமா தான் பாத்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக பாக்குற அந்த ஒரு படத்துலயுமே வந்துட்டு டார்க் சப்ஜெக்ட்ஸ் பேசினா அவங்க யாருக்குமே பிடிக்காது. சோ இப்ப இதெல்லாம் கொஞ்சம் மாறி இருந்தாலுமே இந்த ஆர்ட் ரியாலிட்டியோட கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகுற பிக்சர்ஸ் பாக்குறதுக்கு இன்னுமே நிறைய பேர் விரும்புறது கிடையாதுங்கிறது தான் உண்மை. சோ இந்த பிலிம் நாயர் வந்துட்டு ஒரு ஆர்ட் மூவ்மெண்ட்ல இருந்து உருவான ஒரு ஜெனர்ங்கிறதுனாலயே இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த ஜெனர்ல உள்ள படங்கள் டெக்னிக்கலி அண்ட் ஸ்கிரிப்ட் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பிலிம் நாயர், நியோ நாயர் ரெண்டுக்குமே வந்துட்டு ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம் தான் வந்துட்டு ஒரு பேஸா இருந்துட்டு இருக்கு. இந்த ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம்ல இதுதான் இந்த பிலிம் நாயர்ங்கிற ஜெனர் உருவாச்சு. இந்த பிலிம் நாயர் ஜெனர்ல இதுதான் நியோ நாயர்ங்கிற அந்த ஒரு புது ஜெனர் வந்துட்டு உருவாச்சு. இந்த ஜெனர் எல்லாமே உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த படங்கள், நம்ம பழைய படங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஓவர் எக்ஸாகரேட்டட் டயலாக்ஸ், தேவையில்லாத சென்டிமெண்ட்ஸ், என்ன கருமண்டா இதுன்னு சொல்லிட்டு நமக்கு சிரிப்பு தான் வரும். பட் இந்த தமிழ் மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லாமே மூவிஸ்னு ஒண்ணு வந்த காலகட்டத்துல இப்படிதான் இருந்துச்சு. லேட்டரா மாற மாறதான் வந்து இந்த ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்துட்டு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. சோ இது எல்லாத்துக்குமே அடித்தளமா இந்த ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம் தான் இருந்துச்சு. இந்த ஒரு ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா வந்துச்சு. இந்த சினிமா மூவ்மெண்ட் எதனால வந்துச்சுன்னா, ஜெர்மன் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ஃபெயிலியரை வந்துட்டு சந்திச்சிட்டு இருந்துச்சு. அப்போதைய மக்களோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட், அவங்களோட மென்டல் ஃபீலிங்ஸ் எல்லாமே எந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்துச்சோ அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அப்படி கேப்சர் பண்ணி அவங்க வந்துட்டு படங்களா எடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ இது வந்துட்டு ஒரு டார்கஸ்ட் விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணி இருந்துச்சு. சோ இந்த 20th செஞ்சுரியில வந்த இந்த ஒரு மூமெண்ட் வந்துட்டு ஆர்ட் போக்கஸ்டா இருந்துச்சு. அதே மாதிரி ஹியூமன்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் இன்னர் எமோஷன்ஸ வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்துட்டு எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த படங்கள் எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஃபீச்சர் இல்ல அம்சம்னு நம்ம சொல்லணும்னா வந்துட்டு ஹியூமன்ஸோட இன்னர் ஃபீலிங்ஸ வந்துட்டு டீப் ஷேடோஸ், அப்புறம் ஹை ஆங்கிள்ஸ், கலர், லைட்டிங், இது எல்லாத்துலயுமே வந்துட்டு கொஞ்சம் விஷுவலா வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஹியூமன்ஸ் எமோஷன்ஸ் அண்ட் அவங்களோட மென்டல் ஸ்டேட்டை வந்துட்டு ஒரு ரியாலிட்டியோட ஆர்ட் ஃபார்மா இந்த மாதிரியான விஷுவல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ரிவீல் பண்றதுதான் இந்த ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம். சோ சினிமாங்கிறது வந்துட்டு ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு விஷயம் இல்லையா? சோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினதுல இந்த ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசமும் வந்துட்டு ஒண்ணு. இப்ப நம்ம பழைய காலத்து படங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா அது எல்லாமே லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் சைட்ஸ வந்துட்டு போக்கஸ் பண்ணியே தான் இருக்கும். ஒரு காதல் கதை, குடும்ப கதை, இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும். நம்ம ஆசைப்படுற ஒரு வாழ்க்கை, நம்ம ஆசைப்படுற மாதிரியான உறவுகள் எல்லாமே நம்மளால சினிமால பார்க்க முடியும். பட் அந்த சினிமா அந்த ஒரு 1.5 hour 2 hours தாண்டி வெளியில வந்துட்டோம்னா நம்ம ரியாலிட்டி வந்துட்டு சினிமாக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்கும். சினிமால பார்த்தோம்னா உயிரை கொடுக்கிற காதலன் காதலிகளா இருப்பாங்க. அதே நம்ம நிஜத்துல பார்த்தோம்னா பணம், வேற சில பல விஷயங்கள்னால நம்மளை விட்டுட்டு போகிற காதலன் ஆர் காதலியா தான் இருந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஹோப் தான் வந்துட்டு அந்த காலத்து படங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம பாசமலர்ல பார்த்தோம்னா அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படி உருகி உருகி அந்த ஒரு அன்பை வந்துட்டு காட்டியிருப்பாங்க. ஆனா நிஜத்துல ஒரு அண்ணன் தங்கச்சி எப்படி இருப்பாங்கிறது நம்ம வீட்டுக்கு வீடு எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த ஃபேக் ஹோப் எதுவுமே இல்லாம வாழ்க்கையோட யதார்த்தத்தோட கதைகள், சினிமா கதைகளுமே ஒத்து போகிற மாதிரி எடுக்கணும்னு எடுக்கும் போதுதான் இந்த பிலிம் நாயர்ங்கிற ஒரு ஜெனர் வந்துட்டு உருவாச்சு. இந்த பிலிம் நாயர் ஜெனர் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசமோட அந்த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட்டையே தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிருப்பாங்க. பிலிம் நாயரோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா டார்க் மூவிஸ் இல்லனா டார்க் சப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ண மூவிஸ்னு கூட சொல்லலாம். இன்னும் இந்த ஜெனரை வந்துட்டு கரெக்டா சொல்லணும்னா ஒரு மனுஷன் அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற கஷ்டங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள், இது எல்லாத்தையுமே அப்படி கேப்சர் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஜெனரை தான் வந்துட்டு பிலிம் நாயர்னு சொல்லுவாங்க. இனி இந்த மாதிரியான படங்கள்ல வந்துட்டு ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே நல்லவங்களா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஹீரோ வில்லனாவும் இருக்கலாம், ஹீரோயின் வில்லியாவும் இருக்கலாம், ஏன் வில்லன் ஹீரோவா இருக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கலாம்.
சோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா த மால்டீஸ் ஃபால்கோன் 1941 இந்த படம் வந்துச்சு. இந்த ஒரு படத்தை சொல்லலாம். சொல்ல போனா இதுதான் ஃபர்ஸ்ட் பிலிம் நாயர் படமும் கூட. இனி தமிழ்ல ஏதாவது இந்த ஜெனரலா படங்கள் இருக்கான்னு கேட்டா ஒரே ஒரு படம் இருக்கு. செல்வராகவனால எடுக்கப்பட்ட இந்த ஆரண்ய காண்டம் அந்த படம் வந்துட்டு இந்த பிலிம் நாயர் ஜெனர் தான் வந்துட்டு கரெக்டா அப்படியே ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இந்த படம் தவிர வேற ஏதாவது தமிழ் படங்கள்ல இந்த ஒரு ஜெனர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வந்துட்டு பர்ஃபெக்டா இந்த ஒரு ஜெனர்லயே வந்துட்டு அவங்க கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இந்த ஒரு ஜெனர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஜெனர் அப்படி லைட்டா டச் பண்ணி போன படங்கள்ல ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா சுப்பிரமணியபுரம் படத்தை வந்துட்டு வேணா சொல்லலாம். அது எப்படின்னா ஒரு லவ் மூவி மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் முடியும் போது ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி டிராவல் ஆகி கடைசியில எண்டிங்ல வந்துட்டு துரோகம் சோகம் எல்லாத்தையுமே உள்ளடக்கின ஒரு பிலிம் நாயர் ஜெனர்ல வந்துட்டு முடியும். சோ அதுவுமே வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் பிலிம் நாயர் மூவி கிடையாதுங்கிறதுனால அதையுமே வந்துட்டு இந்த பிலிம் நாயருக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நம்மளால எடுத்துக்க முடியாது. சோ வாழ்க்கையில உள்ள நெகட்டிவ் அண்ட் டார்கஸ்ட் விஷயத்தை போக்கஸ் பண்ணி இந்த ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம் படங்கள்ல உள்ள அந்த ஃபீச்சர்ஸோட, அதாவது டீப் ஷேடோஸ், ஹை ஆங்கிள்ஸ், இந்த ஃபீச்சர்ஸோட எடுக்கிறது தான் பிலிம் நாயர் ஜெனர். இந்த பிலிம் நாயர் வந்து விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கா மாறும்போதுதான் நியோ நாயர்ங்கிற ஒரு ஜெனர் வந்துட்டு உருவாச்சு. இந்த நியோ நாயர்ங்கிற ஜெனர் உருவானதுமே இந்த நியோ நாயருக்கு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையுமே உருவாச்சு. இந்த ஒரு நியோ நாயர் அந்த ஒரு ஜெனரோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா மாடர்ன் டார்க் மூவிஸ். சோ இதுலயுமே வந்து டார்கஸ்ட் அண்ட் நெகட்டிவ் சப்ஜெக்ட்ஸ்ல தான் வந்துட்டு போக்கஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரியான படங்கள்ல விஷுவலுக்கும் லாங் ஷாட்ஸ்க்கும் வந்துட்டு பெரிய அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி இந்த மாதிரியான படங்கள்ல தீம் எப்படி இருக்கணும்னா சைக்கோ, ஹாரர், கிரைம், செக்ஸ், பிட்ரேயல், இந்த மாதிரியான டார்கஸ்ட் சப்ஜெக்ட்ல தான் வந்துட்டு போக்கஸ் பண்ணி இருப்பாங்க. இந்த படங்களோட விஷுவல் எப்படி இருக்கணும்னா ஒரு மாதிரி டார்க்கா, மிஸ்டீரியஸா, நமக்குள்ள ஒரு கியூரியோசிட்டியும் நெக்ஸ்ட் என்னங்கிற அந்த ஒரு பீதிய உண்டு பண்ற மாதிரி கண்டிப்பா இருக்கணும். இதுக்கும் பிலிம் நாயருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. பட் இதுல வந்துட்டு கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்துட்டு அடாப்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ இதுல வந்துட்டு பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஹீரோக்கு ஏதாவது குறைபாடுகள் மாதிரி இருக்கலாம். இப்போ ஆரண்ய காண்டம் படத்துல பார்த்தோம்னா அவனுக்கு தான் வந்துட்டு சப்ப கிடையாது, நானும் ஒரு ஆண் தான் அப்படிங்கறத நிரூபிக்கணுங்கிறதுனாலயே மென்டலி ஸ்டேபிள் இல்லாத ஒரு ஆளா இருப்பான். அதாவது இது பண்ணணுமா அது பண்ணணுமான்னு கரெக்டான ஒரு ரூட் தெரியாத ஒரு ஆளா இருப்பான். ஈஸியா யாராலையும் ஏமாத்தக்கூடிய ஒரு ஆளா இருந்துட்டு இருப்பான். இனி மெமெண்டோல பார்த்தோம்னா அதுல இருக்கிற ஹீரோக்கு வந்துட்டு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் இருந்துட்டு இருக்கும். பேசிக் இன்ஸ்டிங் படத்துல பார்த்தோம்னா ஹீரோ செக்ஸ் விஷயத்துல வீக்கா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது குறைபாடுகளோட இந்த ஜெனர்ல உள்ள படங்களோட ஹீரோக்கள் வந்துட்டு இருந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஃபெம் ஃபேட்டல்ங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த ஃபெம் ஃபேட்டல்னா என்னன்னா எங்க அழகு இருக்குமோ அங்கதான் ஆபத்தும் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் இந்த படங்கள்ல இருக்கிற ஹீரோயின்ஸா இருப்பாங்க. இந்த படங்கள்ல உள்ள ஹீரோயின்ஸ் வந்துட்டு ரொம்பவே அழகா இருப்பாங்க. பட் அவங்க ஏதாவது ஒரு தப்பான விஷயத்துக்கு ஹீரோவை தூண்டுறவங்களா இருப்பாங்க. ஆரண்ய காண்டத்துல வர சுப்பு கேரக்டர் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபெம் ஃபேட்டல் கேரக்டரா தான் இருப்பாங்க. சோ இந்த படங்கள்ல தான் இந்த பிலிம் நாயர் அண்ட் நியோ நாயரை வந்துட்டு கொஞ்சம் கூட சொதப்பாம அப்படியே நமக்கு கொடுத்திருப்பாங்க. இனி ஒரு சில படங்கள், அதாவது இந்த மெமெண்டோ மாதிரியான படங்கள்ல உள்ள ஃபெம் ஃபேட்டல் கேரக்டர் வந்துட்டு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல உள்ள ஃபெம் ஃபேட்டல் கேரக்டர் வந்துட்டு ஆக்சுவலா எக்ஸிஸ்ட் ஆகாது. பட் அந்த கேரக்டரோட நினைவலைகள் ஹீரோவை வந்துட்டு தப்பு பண்ண தூண்டும். மொத்தத்துல இந்த ஜெனர் படங்கள் வந்துட்டு ஒரு குற்றத்தை பின்தொடர்ந்தே தான் வந்துட்டு ஸ்டோரி மூவ் ஆகும். இனி இந்த ரெண்டுமே பிலிம் நாயர் அண்ட் நியோ நாயர் ரெண்டுத்துக்குமே பேஸ் பார்த்தோம்னா சேமா தான் இருக்கும். பட் நியோ நாயர் பிலிம் நாயர்ல இருந்து எங்க டிஃபரெண்ட் ஆகுதுன்னா அப்டேட்டட் தீம்ஸ், கண்டென்ட், அப்புறம் நியூ டெக்னாலஜிஸ் இதெல்லாமே வந்துட்டு அடாப்ட் பண்ணிருப்பாங்க. ஆர்ட் எல்லாமே வந்துட்டு மாடர்னா இருக்கும். இதை தவிர வேற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. ஹாலிவுட்ல தான் இந்த ஒரு ஜெனர்ல அதிகமான படங்கள் இருக்குமே தவிர தமிழ் அண்ட் இந்தியன் மூவிஸ்ல பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல தான் இருந்துட்டு இருக்கும். அதுவும் அந்த காலகட்டத்துல வந்துட்டு இந்த ஒரு ஜெனர் வந்துட்டு அப்படியே இந்த ஒரு ஜெனரோட ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி எடுத்தது வந்துட்டு ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம் தான். மேலும் இந்த ஒரு சினிமா மூவ்மெண்ட் அண்ட் பிலிம் நாயர், நியோ நாயர் ஜெனர் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் ஆர் தாட்ஸ் இருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அந்த நாள் தமிழில் வந்த முதல் நியோ நாயர் சினிமா, ராஷமோன் எஃபெக்ட் அப்படின்ற திரைக்கதை உத்தியை கச்சிதமாக பயன்படுத்தின சினிமா, பாடல்களே இல்லாத சினிமா, காமெடி ட்ராக்கே இல்லாத சினிமா, சண்டை காட்சிகளே இல்லாத சினிமான்னு பல பாராட்டக்கூடிய அம்சங்களை பெற்ற அந்த நாள் ஒரு சோகமான அம்சத்தையும் பெற்றிருக்கு. அந்த அம்சம் இப்போ கமலஹாசன் உட்பட பல நல்ல கலைஞர்களுக்கும் நடந்துட்டு வருது. அதுதான் ஒரு தரமான சினிமா அது வந்த காலத்தில் பாராட்டப்படாமல் மோசமான தோல்வியை தழுவி காலம் கடந்து பாராட்டப்படுறது.
இந்த வகை சினிமாவுக்கு முன்னோடியா அந்த நாள் படத்தை சொல்லலாம். முதல் ஷாட்லேயே புரோட்டாகனிஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறத ஆரம்பித்து பல வகையில் தமிழ் சினிமாவோட டிப்பிக்கல் இலக்கணத்தை உடைச்ச படம்னு இந்த படத்தை சொல்லலாம். தமிழ் சினிமாவில் ஒரு உலகத்தரமான நியோனோயர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக வந்தது. ஆனால் அது வந்த டைமில் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிச்சு. 1943 ஜப்பான் சென்னை மேலே குண்டு போட்ட நிகழ்வை படத்தோட ஸ்டார்டிங் டிஸ்கிரிப்ஷனில் போடுறாங்க. படத்தோட முதல் ஷாட்டில் இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம் ராஜன் குண்டடிப்பட்டு இறந்து போகிறாரு. அதை விசாரிக்க வர சிவானந்தம் கிட்ட குற்றவாளியாக சந்தேகிக்கப்படுற ராஜன் தம்பி பட்டாபியோட ஒய்ஃப் ஹேமா, ராஜனின் மனைவி உஷா, நாட்டியக்காரி அம்புஜம், பக்கத்து வீட்டுக்காரர் சின்னையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களோட கதையை தங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறாங்க. கடைசியாக ராஜனை கொண்டது யாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். படத்தோட ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் ஆடியன்ஸை ஒரு சஸ்பென்ஸான மனநிலையை வச்சிருக்கிறது. மிகப்பெரிய கதையை எடுத்துக்கிட்டாலும் கூட எந்த இடத்துலையும் ஓவர் டோஸ் ஆகிடாம கனக்கச்சிதமான திரைக்கதை அமைச்சிருக்கிறது. வெவ்வேறு குணாதிசயங்களுடைய வித்தியாசமான கதாபாத்திரங்களை அமைச்சிருக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயத்தை இந்த படத்தில் அழுத்தமாக பதிவு செஞ்சுருப்பாங்க. இந்த வித்தியாசமான குணாதிசயங்களுடைய கேரக்டர்ஸ் எந்த இடத்துல நம்மளால் உணர முடியும்னா, கிளைமேக்ஸில் முக்கிய கதாபாத்திரம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு துப்பாக்கியை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க துப்பாக்கியை பிடிச்ச விதத்தையும் நின்ன விதத்தையும் பார்க்கும்போதே வசனமே இல்லாமல் ஒவ்வொருத்தரோட மனநிலையும் நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இதில் சிஐடி ஆஃபீஸராக வர சிவானந்தமாக வந்து கடைசியாக உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கிற கேரக்டரில் வர்ற ஜாவர் என் சீதாராமன் தான் இந்த படத்துக்கான திரைக்கதை எழுத்தாளர். இவர் இந்த படம் மட்டும் இல்லாமல் பட்டணத்தில் பூதம், குழந்தையும் தெய்வமும், களத்தூர் கண்ணம்மா உட்பட பல படங்களுக்கு திரைக்கதை எழுதி அந்த காலத்திலே தமிழ் சினிமாவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் திரைக்கதை எழுத்தாளராக இருந்திருக்காரு. இந்த படத்தில் ராஷ்மோன் படத்தில் சொல்லப்பட்ட திரைக்கதை உத்தியை யூஸ் பண்ணி தமிழ் சினிமாவில் ஒரு எவர்கிரீன் திரைக்கதையாக அந்த நாள் படத்தை உருவாக்கியிருப்பார். இதோட பாதிப்பை 2004 கமலஹாசன் எழுத்து இயக்கத்தில் உருவான விரும்மாண்டி படத்திலேயே நம்ம பார்க்கலாம். இந்த கதையோட முக்கிய அம்சமே பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ஒரே செயலை ஒவ்வொருத்தரும் தங்களோட பார்வையில் பார்க்கறது தான். ஒவ்வொருத்தரும் தங்கள் தரப்பு கதையை சொல்லும்போது தங்க மேலே உள்ள தப்பை மறைக்கிறதும் அதை இன்னொருத்தர் சொல்லும்போது ஒத்துக்கிறதும்னு இந்த படம் முழுக்க ஒரு உளவியல் போரே நடந்திருக்கும். ராஜன் உஷா பற்றின காலேஜ் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரே மேடையில் ராஜன் பேசும்போது அவர் பேசுகிறது ரொம்ப நியாயமாக இருக்கும். அதுக்கடுத்து அதே விஷயத்தை எதிர்த்து உஷா பேசும்போது அவங்க பேசுகிறதும் ரொம்ப நியாயமாக இருக்கும். இதே மாதிரியான ஒரு உளவியல் போராட்டம் தான் ராஜனுக்கும் உஷாவுக்கும் நடுவில் கிளைமேக்ஸ்லேயும் நடக்கும். இந்த உளவியல் போராட்டத்தை கதாபாத்திரங்களுக்கு இடையே மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸுக்கும் கன்வே பண்ண விதத்தில் தான் இந்த திரைக்கதைக்கான வெற்றியே அடங்கியிருக்கும். இங்கிலீஷில் ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம் அப்படின்னு ஒரு டேம் இருக்குது. அதாவது ஜெர்மனியில் முதல் உலகப்போருக்கு அப்புறமா பெயிண்டிங்கில் ஒரு புது புரட்சி வந்துச்சு. நாம் சொல்ல நினைக்கிறத அப்படியே வரையாமல் கலர் மூலமாகவும் வித்தியாசமாக வரைகிற முறை மூலமாகவும் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுறது பின்னால் இந்த முறை சினிமாவிலே உபயோகப்பட்டுச்சு. அதாவது கலர் லைட்டிங் மூலமாக கதை சொல்கிற முறை. இந்த முறையை பேஸ் பண்ணி தான் நியோ நோயர் அப்படின்ற ஜானர் உருவாச்சு. நியோ நோயர் அப்படின்னா டார்க் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்கோ கில்லர், ஹாரர், மர்டர் மிஸ்ட்ரி மாதிரியான படங்கள் இந்த முறையை பேஸ் பண்ணி வந்துச்சு. மர்மப்பட மன்னர் ஆல்ஃபிரட் ஹிச்காக் இந்த வகை படங்களுக்கு மிகப்பெரிய முன்னோடின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான டார்க் கான்செப்டை பேஸாக வச்சு மிஷ்கின் மாதிரியான கலைஞர்கள் இப்போ தரமான நியோ நோயர் படங்களை கொடுத்தாலும் 1954 இந்த மாதிரியான ஒரு படத்தை கொடுத்த வீணை எஸ் பாலச்சந்தரோட மேதமையை பாராட்டுறதுக்கு இனிமே தான் புதுசாக ஏதாவது ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும். இவர் ஒரு புறம்னா இன்னொரு புறம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். பராசக்தி, பணம், திரும்பிப்பார், மனிதனும் மிருகமும், மனோகரா அப்படின்னு ஹீரோவா ஒரு பீக்கில் போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் துணிச்சலாக ஒரு ஆன்டி ஹீரோ, அதுவும் கள்ளக்காதல், முதல் ஷாட்லேயே இறக்குறது, தேச துரோகம் அப்படின்னு இவ்வளோ நெகட்டிவ் ஷேட் உள்ள கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அடுத்ததா பண்டாரிபாய் ஏற்று நடித்த உஷா கதாபாத்திரம். தமிழ் சினிமாவில் ஃபெமினிசம் பேசாத, குறிப்பாக சொல்லணும்னா ஃபெமினிசம் பற்றிய தவறான புரிதல் இல்லாத ஒரு ஸ்ட்ராங்கான பெண் கதாபாத்திரம். இப்போ வரைக்குமே மிகச்சில தமிழ் படங்களில் தான் இந்த மாதிரியான பெண் கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு. முதல் தடவையாக இந்த படத்தில் இவங்க அறிமுகமாகிற காட்சியை பார்க்கும்போது தன்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்காக அழுகிற ஒரு சாதாரண பெண் மாதிரியான நடிப்பு மாதிரி தான் தெரியும். படத்தோட கிளைமேக்ஸ் தெரிஞ்சப்பறம் 2வது தடவை இந்த படத்தை பார்க்கும்போது தான் இவங்களோட நடிப்பு எப்பேற்பட்டது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஜாவர் சீதாராமனுடைய திரைக்கதை எஸ் பாலச்சந்தருடைய இயக்கத்துக்கு அப்புறமா இந்த கதைக்கு ஒரு முக்கிய தூண் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபர் எஸ் மாருதிராவை தான் சொல்லணும். லைட்டிங் மூலமாகவும் இந்த ஜானருக்கு கதை சொல்லலாம் அப்படிங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு காட்சியையும் செதுக்கியிருப்பாரு. பரபரப்பான திரைக்கதைக்கு பரபரப்பான எடிட்டிங் தேவையில்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்பாரு இந்த படத்தோட எடிட்டர் எஸ் சூர்யா. பாடல்களே இல்லாத இந்த படத்துக்கு கச்சிதமான பின்னணி இசை பண்ணியிருப்பாங்க சரஸ்வதி ஸ்டோர்ஸ் ஆர்கெஸ்ட்ரா. காமெடி ட்ராக் தனியாக இல்லைனாலும் கதையில் ஆங்காங்கே இருக்க ஹியூமர் டார்க் காமெடி வகையை சேர்ந்தது. குறிப்பாக வயசில் பெரியவரான சின்னையா தன்னோட வயசில் சின்ன பொண்ணாக இருக்கிற அம்புஜத்துக்கு அளவுக்கு அதிகமாக செலவு செய்கிறதும், ஆனால் அம்புஜம் ராஜன்கிட்ட க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகிற விதம் உச்சகட்ட ஹியூமர் தான் சொல்லணும்.
அந்த காலம் படம்னாலே ஸ்கூல் வாத்தியார், பிஸ்னஸ்மேன், டாக்டர்னு எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ப்ரொஃபஷனல் மட்டுமே இருக்க ரேடியோ இன்ஜினியர் அப்படின்னு பலரும் கேள்விப்படாத ஒரு ப்ரொஃபஷனை காட்டியிருப்பாங்க. இதை வெறும் வித்தியாசமான ப்ரொஃபஷனலாக மட்டும் காட்டாமல் அதை திரைக்கதையோடு இணைச்சிருக்கிற விதம் படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் வியப்பளிக்கிற வகையில் அமைஞ்சிருக்கும். குற்றவாளிகள் அப்படின்னு சந்தேகப்படுற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவங்க மறைக்க நினைக்கிற விஷயத்த அவங்க வாயாலே சொல்ல வைக்கிறது, ஒரு சினிமா போஸ்டரில் இருக்கிற வாசகம் மூலமாக குற்றவாளியை பற்றின குழுவை கண்டுபிடிக்கிறது, எல்லார் கையிலையும் துப்பாக்கியை கொடுத்து சுட வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப பழைய டெக்னிக் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அதே செயலை வேற ஒரு உளவியல் கோணம் வழியாக பார்த்து குற்றவாளியை கண்டுபிடிச்சு நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுன்னு ஒரு தமிழ்நாட்டு ஷெர்லாக் ஹோம்ஸாவே வாழ்ந்திருப்பாரு சிவானந்தம். அவரை ஒரு ஜாலியான கதாபாத்திரமாக வடிவமைச்சிருக்கிறது திரைக்கதைக்கான சுவாரஸ்யத்தை மேலும் கூட்டுற வகையில் அமைஞ்சிருக்கு. இப்போ உள்ள டெக்னாலஜியில் நிறைய பழைய தமிழ் திரைப்படங்களை ரீமாஸ்டர் பண்ணி வெளியிடுறாங்க. அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தையும் அதே முறையில் வெளியிட்டா அந்த காலத்தில் இந்த படத்தை வெற்றி படமாக ஆகாமல் இருந்த நம்ம முந்தைய தலைமுறை செஞ்ச தப்பை நாம் சரி செய்யலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அந்த கால இயக்குநர்கள் ஸ்ரீதர் மகேந்திரன் தொடங்கி மணிரத்னம், மிஷ்கின், கார்த்திக் சுப்ராஜ், மூடர்கூடம் நவீன்னு இப்போ வரைக்கும் பல இயக்குநர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு வீணை எஸ் பாலச்சந்தர். சுருக்கமாக சொல்லணும்னா எஸ் பாலச்சந்தர் தமிழ் சினிமாவுடைய ஸ்டான்லி குப்ரிக் அப்படின்னே சொல்லலாம். அந்த நாள் தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷம் அப்படின்னும் சொல்லலாம்.